Hi guys, நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் கவிஜி. இந்த வீடியோவில் நம்ம மேக்ஸ் ஆப்டிடியூட் கொஷின்ஸ் டிஎன்பிசி டெட்டு பேங்க் எக்ஸாம்ஸ்லாம் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் என்ன டாப்பிக்கிங்னா சிம்பிளிஃபிகேஷன். ஒரு கொஸ்டின் எடுத்துருக்கோம் பாருங்கள். சுருக்குக 3/10 டிவைடட் பை 3/7 ஆஃப் 2 into 3/10 plus 2 into 3/5 plus 1/5 divided by 1 into 2/5 minus 2/7. ஸோ இது எல்லா ஆப்ரேஷன்ஸும், அதாவது அரித்தமெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் அத்தனையும் இதில் மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்கள். மல்டிப்ளிகேஷன் இருக்குது, டிவிஷன் இருக்குது, அடிஷன் இருக்குது, சப்ராக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது நமக்கு. இங்கே நமக்கு ஒரு லா நமக்கு தெரியும், போர்ட்மாஸ் லான்னு சொல்லுவாங்க. BODMAS. ஸோ இது என்னதுன்னா போர்ட்மாஸ் லான்னு சொல்லுவாங்க. பி அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணணும். ஆஃப் அப்படின்னு ஓங்கிறது நமக்கு ஆஃபை குறிக்குது. ஸோ இந்த ஸ்டெப் முடிச்சதுக்கப்புறம் இந்த 2 ஸ்டெப்பையும் நம்ம சால்வ் பண்ணணும். டிவிஷன், அடுத்தது டிவிஷனை சால்வ் பண்ணணும். இது 2 ஸ்டெப்பையும் முடிச்சதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய இந்த டிவிஷன் 2ஐயும் நம்ம சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் அடிஷன், சப்ராக்ஷன்ஸ், லாஸ்ட்டாக சப்ராக்ஷன் பண்ணணும் நீங்கள். ஸோ இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக இதை பொறுமையாக தான் கவனிச்சாகணும், இல்லைனா உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும். 1 or 2 times ரீப்ளே கூட பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோவை. 3/10 டிவைடட் பை 3/7 ஆஃப் அப்படி எழுதிக்கலாம். பாருங்கள், இதை வந்துட்டு நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை என்ன பண்ணுவீங்க, ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக நீங்கள் மாற்றிக்குவீங்க. 2 10s are 20, 20யோட 3 ஆட் பண்ணிங்கன்னா 23/10ன்னு கிடைக்கும். ப்ளஸ் 2 5s are 10, 10ோட 3 ஆட் பண்ணிங்கன்னா 13/5ன்னு கிடைக்கும் இல்லைங்களா. ப்ளஸ் ரிமைனிங் இருக்கக்கூடிய பார்ட் அப்படியே நான் எழுதிக்கிறேன். இதையுமே நான் வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 1 5s are 5, 5 + 2 7/5ன்னு கிடைக்கும். -2/7 அப்படி எழுதிக்கலாம். சரிங்களா. நெக்ஸ்ட்டு இதை சால்வ் பண்ணணுன்னா டினாமினேட்டர் சேமாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ இந்த 5ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 10 கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 2/2ஆல் மல்டிப்ளை டிவைட் பண்ணிக்கலாம். டிவைடட் பை இந்த 3/10 அப்படியே நான் எழுதியிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா 3/7ஐயும் எழுதியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 10 காமனாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா இங்கே 23 இருக்கும். ப்ளஸ் 13 2 மல்டிப்ளை பண்ணால் 26 கிடைக்குது. ப்ளஸ் 1/5 டிவைடட் பை 7/5 -2/7. இதையும் நான் அப்படியே எழுதியிருக்கேன். நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் உங்களுக்கு காமிக்கிறப்ப தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக 3/10 டிவைடட் பை 3/7 ஆஃப். இதை சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்டெப் போட்டுக்கலாம். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 49/10 ப்ளஸ் 1/5. இப்போ தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஸ்டெப்பையே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அடுத்த ஸ்டெப்பு என்ன சொல்லியிருக்கோம், ஆஃப்னா இன்ட்டு போடணுன்னு சொல்லியிருக்கலாம். அப்போ இன்ட்டு சிம்பிள் போட்டுட்டு இங்கே 49/10 இருக்கும். முன்னாடி என்ன இருக்கும், நமக்கு 3/7 இருக்கும். ஸோ ரிமைனிங் பார்ட்டில் இருக்கக்கூடிய 3/10 அப்படியே நான் எழுதிக்கிறேன். ப்ளஸ் 1/5 டிவைடட் பை 7/5 -2/7. சரிங்களா. இப்போ நம்ம எதை முடித்தோம், ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை முடித்தோம், அதுக்கப்புறம் ஆஃப் எடுத்திருக்கோம். இப்போ பாருங்கள் 2 மினிட்டில் இருக்குது இல்லைங்களா. ஸோ அடிச்சிட்டிங்கன்னா 1 7s are 7, 7 7s are 49 வரும். இது 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டிவைடட் பை 3 7s are 21/1 7s are 7 வராது. இங்கே 1 இருக்குன்னா இங்கே 7 இருக்கிறது அர்த்தம். 1 × 10 10 வரும். இந்த 3/10 ப்ளஸ் ஒரே ஸ்டெப்பில் கூட முடிச்சிக்கலாம். பட் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இத்தனை ஸ்டெப் நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். நல்லா கவனமாக கவனிங்க. சரிங்களா. ரிமைனிங் பார்ட்லாம் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் டிவிஷனுக்கு என்ன தெரியுங்களா பண்ணலாம், ஈஸியாக ஒரு மெத்தட் என்ன பண்ணலான்னா, டிவைட் சிம்பிளை தூக்கிட்டு மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போடணும். அப்படின்னா இந்த ஃப்ராக்ஷன் இருக்குல்ல, டிவைடுக்கு பக்கத்தில் இருக்க ஃப்ராக்ஷன் தான் எப்பயுமே பார்க்கணும். பாருங்கள், இந்த ஃப்ராக்ஷன் இதுக்கு முன்னாடி இருக்கிறத நீங்கள் பார்க்க வேண்டாம். டிவைடுக்கு முன்னாடி இருக்கிற ஃப்ராக்ஷன் இந்த ஃப்ராக்ஷன் தான் இருக்கும். டிவைட் ஆஃப்டர் இருக்கக்கூடியது. இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கலாம். 10 மேலேயும் 21 இந்த சைடும் கீழே வர மாதிரி. அப்போ இங்கே சிம்பிள் மாற்றினா இன்ட்டு வரும். அப்போ 10/21. ஏன்னா சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா. அதனால் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். 3/10 ப்ளஸ் 1/5 அப்படியே இருக்கட்டும். இதையுமே நம்ம இன்ட்டு சிம்பிள் போடணும். 5/7 போட்டுக்கலாம். -2/7 அப்படியே இருக்குது. இப்போ பாருங்கள், இது 2மே மல்டிப்ளிகேஷன் இருக்கிறனால அடிச்சுக்கலாம். அப்போ இங்கே 1 3 கிடைக்கும், இங்கே 7 3s கிடைக்கும். அப்போ 1/7 இருக்குது. இங்கே அதே மாதிரி அடிச்சிட்டிங்க அப்படின்னா ப்ளஸ் 1/7
7 minus 2/7. ஸோ இது ரெண்டையும் சால்வ் பண்ணும். 1/7 ப்ளஸ் 7 எல்சிஎம் எடுத்துட்டோம். அப்போ இங்கே மைனஸ் வரும், 1 இருக்குது. அப்போ ப்ளஸ் 1/7 மைனஸ் 1/7 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 0. ஸோ இதில் எந்த ஆப்ஷனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க, 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. அதில் நமக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் A = 0, B = 1, C = 3, D = 2 இப்படி 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் இந்த எந்த ஆப்ஷன் எங்கே இருக்குங்கிறத பார்த்து அதுக்கு நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த ஸ்டெப்பில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராக்கெட்டை தான் க்ளோஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ஆஃப். இந்த ஆன்சரோட இதை வந்து நம்ம என்ன பண்ணோம், இன்ட்டு பண்ணி சால்வ் பண்ணோம். செகண்ட் ஸ்டெப்பு டிவிஷன் இருக்கு இல்லையா, இந்த டிவிஷன் இருக்குல்ல, இந்த 2 சைடு இருக்குது, இதை வந்து டிவிஷனை தூக்கிட்டு இன்ட்டு சிம்பிள் போட்டோம், மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போட்டோம். அப்போ இது 2 சால்வ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஆடும் சப்ராக்டும் பண்ணி கடைசியாக நமக்கு 0ன்னு கடைசியாக கிடச்சிருக்கு. இதை வந்து 1 or 2 ரீப்ளே பண்ணிங்க, ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஓனாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் முடியும். யாரும் நடத்தினாலும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணாமல் ப்ராக்டிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான். அதனால் புரியலன்னு உட்காந்துருக்கக்கூடாது. நம்ம தான் என்ன பண்ணோம், ரெப்படேஷன் ப்ராக்டிஸ் எடுத்து அது நமக்கு ஆள் மனசில் எவ்வளோ தூரம் பதிவாகுதோ அது வரையில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு டக்குன்னு ஸ்பீட் எடுக்கும். நமக்கு தெரியும் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் நமக்கு ஸ்பீடு, நமக்கு ஒரு எமர்ஜென்சி முக்கியம். ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நம்ம அந்த ஆன்சர் நம்ம முடிக்கணுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ நிறைய ரெப்படேஷன் ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களால் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். தேங்க்யூ கைஸ்.